டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் படிக்கிறதுக்கு எனக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக முக்கியமாக இல்லை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்கட்டும். பட் ஆனால் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ நீட் டு நோ, கொஞ்சம் கிராமர் தெரிஞ்சிருக்கணும். அப்போ கிராமர் அப்படிங்கும் போது இங்கிலீஷ் கிராமரா தமிழ் கிராமரானா நீங்க எந்த லாங்குவேஜ்ல நீங்க பண்ண போறீங்களோ அந்த கிராமர் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஃபைன். இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் எதுக்கு கீழே வருது? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், we have already crossed across this artificial intelligence. அதுல சப்செட் வந்து மெஷின் லேர்னிங். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மெஷின் லேர்னிங்ல we can just make use of பாஸ்ட் டேட்டாவை வச்சு நம்ம ட்ரெயின் பண்றது அண்ட் அதே மாதிரியான அந்த எக்ஸாக்ட் ட்ரெயின்டு டேட்டாவை வச்சு we are just validating or testing அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் நம்ம பண்ணுவோம். அண்ட் டுவர்ட்ஸ் திஸ் இங்க நாம பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல டேட்டா அப்படின்னு பார்க்குறோமோ, எஸ் இங்க டீப் லேர்னிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு மெயின் கான்செப்ட் இந்த மெத்தடாலஜி இங்க வந்து பிளே ஆகுது. ஸோ இதுக்கு நாம இன்னும் ரொம்ப நிறைய டெப்தா வாட் இஸ் நியூரல் நெட்வொர்க் அண்ட் இந்த நியூரல் நெட்வொர்க் ஃபர்தரா வாட் இஸ் சிஎன்என் அண்ட் ஆர்என்என் அஃப்கோர்ஸ் எல்எஸ்டிஎம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு போகுது. அண்ட் மெயினா இந்த டீப் லேர்னிங்ல நம்மளுக்கு இந்த ஆர்என்என் அண்ட் மெயின்லி இந்த எல்எஸ்டிஎம் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த டெக்ஸ்ட் பேஸ்டான ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம என்எல்பியை பற்றி கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவன் தோ வென் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் ஃபார் திஸ் ஆர்என்என் ஆர் எல்எஸ்டிஎம் அப்படின்னு பார்க்கும்போது டெக்ஸ்ட் ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸும் டெமோவும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரி, அதுக்கு சப்செட் மெஷின் லேர்னிங் சரி, அதுக்குள்ளார டீப் லேர்னிங் ஓகே. வேர் இஸ் திஸ் என்எல்பி? என்எல்பி எங்க நிக்குது? வாங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். It's come under the deep learning. டீப் லேர்னிங்க்கு கீழே இங்க இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, one of the topic deep learning. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னதுனால ஓகே நம்ம ஆர்எஸ்டிஎம் ஆர்என்என் அண்ட் எல்எஸ்டிஎம் இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் ஆகும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றாங்க. அப்படியே சரவணன்? எஸ் மேம். ஓகே ஃபைன். வேற யார்கிட்டயாவது ஏதாவது ஆப்ஷனல்ஸ் இருக்குங்களா? எனி ஆப்ஷன்ஸ்? மேம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதாவது மெயின் வந்து டேட்டா செட் என்ன பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணுறோம், இதெல்லாம் நிறைய பண்ணுறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா we are just அது வந்து என்னன்னா we are just going deep. அது இன்னும் கொஞ்சம் அதை நம்ம என்ன பண்ணுறோம், டீப்பாக உள்ள போயிட்டு we are just analyzing and we are trying it. ஸோ அதால வந்து என்எல்பி கம்ஸ் அண்டர் டீப் லேர்னிங். ஓகே, இந்த இடத்துல டெக்ஸ்ட் டேட்டாவா வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்எல்பி வரும் அப்படின்னு கார்த்திகேயன் ஸ்பெசிஃபை பண்றீங்க? இல்லை அப்படி சொல்ல, அதாவது இப்போ என்எல்பி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இல்லை அதான் நான் என்ன சொல்றேன், மிஷின் லேர்னிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் ட்ரெயின் டேட்டா மட்டும் தான் இருக்கும். பட் என்எல்பி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் தெரியல. இல்ல எல்லாத்துலயுமே ஆக்சுவலா என்னோட கான்செப்ட் வந்து டெக்ஸ்ட் டேட்டா கிடையாது. நான் ஸ்பெசிஃபை பண்றது வந்து பாத்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்ல ட்ரெய்னிங் டேட்டா அண்ட் டெஸ்ட் டேட்டா. ஓகே, இந்த இடத்துல நாம பண்றது வந்து டெக்ஸ்ட் ரிலேட்டடான டேட்டா. ஆக்சுவலி டீப் லேர்னிங் என்எல்பி வந்து பேஸ்ட் ஆன் நியூரான்ஸ் அந்த கான்செப்ட் வரும். நியூரல் நெட்வொர்க் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆக போகுது. நியூரல் நெட்வொர்க்ங்கிறது டீப் லேர்னிங் தான். அப்ப கன்ஃபார்ம்டா சரவணன் வந்து சொன்ன மாதிரி டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாமா? எஸ் சார் சரவணன்? எஸ் மேம். ஓகே, ஆக்சுவலா விஷயம் பாத்தீங்கன்னா அது கிடையாது. நாம இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி நம்ம மெஷின் லேர்னிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த டெக்ஸ்ட் டேட்டாவை வச்சு நாம டெமோ பார்க்க போறோம். ஏன்னா டீப் லேர்னிங்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம லாங் ஹவர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதனாலதான் ஒரு மெஷின் லேர்னிங்கான ஒரு சமரைசேஷன் பார்த்துட்டு டக்குன்னு நம்ம இங்க என்எல்பிக்குள்ளார வந்துட்டோம். அப்ப என்எல்பினா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் என்எல்பி எல்லா இடத்துலயும் இருக்கு. எனக்கு எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்ட் டேட்டா இருக்கோ, திருப்பியும் ஸ்பெசிஃபை பண்றேன், எங்கெல்லாம் எனக்கு டெக்ஸ்ட் டேட்டா இருக்கோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இமேஜ் டேட்டா, ஆடியோ டேட்டா, வீடியோ டேட்டா அண்ட் அஃப்கோர்ஸ் அதையும் இன்னும் ரொம்ப நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணினது உண்டு.
ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு டெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வருதோ அங்கெல்லாம் எனக்கு NLP வேலை செய்யுது. அப்படி NLP அப்படின்னு இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல மெயினா நான் கம்ப்யூட்டேஷனலோட லிங்குஸ்டிக் மெயினா கம்ப்யூட்டர் ஏன் அதை கம்ப்யூட்டேஷனல் சொல்றேன்னா, அஃப்கோர்ஸ் என்னோட லாங்குவேஜ்க்கு ஏத்தாப்புல என்னோட சிஸ்டம் வேலை செய்யணும். நான் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் தமிழ் என்னவா இருக்குமோ அது எக்ஸாக்டா இட் இஸ் மேக்கிங் அதுக்குரிய கன்வர்ஷன், அதுக்குரிய யூனிகோட் எல்லாமே கன்வெர்ட் ஆகி தான் சிஸ்டம்குள்ள போகுது. அண்ட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம இன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல போடுறோமோ இது மாதிரி தமிழ்லையும் இருக்கு. யார் கவனிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதை அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கூகுள் சர்ச் போட்டு பாருங்க. நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணலாம் இதை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது எனக்கு இந்த எக்ஸாக்ட் லிங்குஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது மெயினா கம்ப்யூட்டேஷனலுக்கு தேவையான இந்த எக்ஸாக்ட் லிங்குஸ்டிக்கு ஏத்தாப்புல இந்த NLP எல்லா இடத்துலையும் இருக்கு. டீப் லேர்னிங்லயும் இருக்கு, மெஷின் லேர்னிங்லயும் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும் இருக்கு. அண்ட் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நிறைய விஷயத்த நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கும் நாளைக்கும் மெஷின் லேர்னிங்கை வச்சு we are just going to see a hands on. சரி, அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அக்கார்டிங் டு திஸ் கண்டென்ட் ஸோ NLPக்கான இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ப்ரீ ப்ராசஸிங்கான மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு ஃபியூச்சர் இன்ஜினியரிங் அண்ட் NLPல என்ன மாதிரி எல்லாம் டாஸ்க் பண்றாங்க அண்ட் அதுல ஒரு முக்கியமான டாஸ்கான சென்டிமெண்டல் அனாலிசிஸ் இது வந்து ஒரு டெமோவோட சேர்த்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அண்ட் என்னென்னலாம் லைப்ரரிஸ் இப்போ யூஸ் ஆயிட்டு இருக்கு அண்ட் ஃபர்தரா எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிசர்ச் ஓரியன்டேஷனாகவும் நாம இதை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நாம வாட் இஸ் NLP அண்ட் அதோட டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸா பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? போகலாமா? எஸ், ஓகே. ஸோ ஆஸ் ஐ ஹாவ் ஆல்ரெடி ஸ்பெசிஃபைட், ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும்போது மெயினா முக்கியமா இந்த இடத்துல நாம எந்த லாங்குவேஜ்ல எடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா விதமான வேர்ல்ட் வைட்ல பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸாக்ட் லாங்குவேஜை இந்த சிஸ்டம்க்கு புரியுற மாதிரி எப்படி அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை இந்த சிஸ்டம்க்கு புரியுற மாதிரி நாம ப்ராசஸ் பண்ண போறோம். அப்படி ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேத்தாப்ல நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலா நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் இந்த சிஸ்டம் கேத்தாப்ல நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். அப்படி ப்ராசஸ் பண்றது நேச்சுரலா நம்ம ஃப்ளூயண்டா நம்ம பேசுற லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம். ஆனா அப்படி நம்ம நேச்சுரலா லாங்குவேஜ் ப்ராசஸ்னா இதுக்கு பின்னாடி கிராமட்டிக்கல் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் பிளே ஆகுது. இந்த கிராமட்டிக்கல் அப்படின்னு இருக்கும்போது எங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான செஷன்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ யூஸ்வலா நம்ம மெஷின் லேர்னிங்ல பார்த்த மாதிரியே தான் இங்க ஒரு குட்டியூண்டு பைப்லைனை சொல்றேன். பாத்தீங்கன்னா இன்புட் அஃப்கோர்ஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆர் டெக்ஸ்ட் டேட்டாவை தான் உள்ள கொடுக்க போறோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எனக்கு இங்க ப்ரீ ப்ராசஸ் ஆகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் தேர்ட் விஷயம் நான் ஆல்ரெடி எப்பயுமே சொல்றது தான் எக்ஸ்ப்ளரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். அண்ட் இங்க நம்ம சொல்ல போற டெக்ஸ்ட் டேட்டாவை வச்சுதான் எக்ஸ்ப்ளரேட்டரி அனாலிசிஸ் நடக்க போகுது. அண்ட் இதுல உங்களுக்கு ஏனி ஃபியூச்சர் இன்ஜினியரிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு அப்ளை ஹியர். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, என்ன மாதிரியான மாடலிங், என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸை நீங்க அதுல சர்ச் பண்ண போறீங்களா, அனலைஸ் பண்ண போறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு கம்பைல் பண்ண போறீங்களா, ஒரு ஸ்பிளிட் பண்ணி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்க்க போறீங்களா, ஆல் த திங்ஸ் அனாலிசிஸ் ஆர் வாட் எவர் த திங். ஸோ எல்லாமே இந்த பர்டிகுலர் அல்காரிதம் மாடலை பொறுத்து தான். ஒன்ஸ் டன் யூ ஆர் கோயிங் டு எவாலுவேஷன் கரெக்டா இருக்கு, சாட்டிஸ்ஃபையா இருக்குன்னா யூ ஆர் கோயிங் டு டிப்ளாய் இட். இந்த எக்ஸாக்ட் பைப்லைன்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? எஸ் ஆர் நோ? நோ டவுட்ஸா? போகலாமா? எஸ் மேம். இப்போ இங்க அஃப்கோர்ஸ் எப்படி நான் ஒரு சொல்ற வேர்டு, எப்படி நான் ஒரு விஷயத்தை நான் ஸ்பெசிஃபை பண்றேன், அது எப்படி முதல்ல சிஸ்டம்க்கு புரியுது, அப்படி சிஸ்டம்க்கு புரிஞ்சு அது என்னென்னலாம் வேலை பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ரொம்ப பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கரண்ட் ட்ரெண்டில் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தெரியாம எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நம்ம பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம்.
என்னென்னலாம் பண்ணுதுப்பா அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்லேஷன், சம்மரைசேஷன், நேம்டு என்டிட்டி ரெகக்னைசேஷன், ரிலேஷன்ஷிப் எக்ஸ்ட்ராக்ஷன், ஸ்பீச் ரெகக்னைசேஷன், டாபிக் செக்மெண்டேஷன், அவ்வளோ நிறைய இருக்கு. அப்படி அப்படி அந்த மாதிரியான இந்த எக்ஸாக்ட் விஷயம் ஒரு லாங்குவேஜ் இல்ல, 2 லாங்குவேஜ் இல்ல, அவ்வளோ ஹியூமன் எவ்வளோ லாங்குவேஜஸ் ஸ்பீச் பண்றாங்களோ அத்தனை லாங்குவேஜ்லையும் இட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் மேக் த அனாலிசிஸ் அண்ட் கிவ் இட் வேர்ட்ஸ் டிரான்ஸ்லேஷனும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல நான் தமிழ்ல சொல்றேன், அந்த எக்ஸாக்ட் சிஸ்டம்க்கு ஏத்தாப்புல இட் இஸ் கன்வெர்ட்டிங், அதுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சு நம்மளுக்கு அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுக்குது. சரி, ஓகே. இல்லப்பா நான் இங்க கொடுக்கறது இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டு தமிழ் கன்வர்ஷன், இந்த கன்வர்ஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஃபர்தராகவும் கொடுக்கலாம். இல்லப்பா எனக்கு அனலைசேஷன் எனக்கு ஸ்பானிஷ்ல அவுட்புட்ல கொடு, இதுவும் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் கிடையாது. இந்த இடத்துல மெஷின் டிரான்ஸ்லேஷன் பண்ணுது அண்ட் இந்த இடத்துல ஒரு கன்வர்ஷன் பண்ணுது, அனாலிசிஸ் பண்ணுது, எகெயின் அனாலிசிஸ் ரிப்போர்ட் இன்னொரு டிரான்ஸ்லேட்டிங்ல நம்மளுக்கு வருது. இது மட்டும் கிடையாது, இதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. சம்மரைசிங், நேம்டு என்டிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் தயவு செய்து அப்படியே கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா என்னோடதுல எல்லா விதமான அவுட்புட்டும் ஆல்ரெடி டெமோல இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு குட்டியூண்டான ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. மேன் இஸ் டு உமன், கிங் இஸ் டு, என்ன வரும்? மேன் இஸ் டு உமன், கிங் இஸ் டு அப்படின்னு கேட்குறேன். என்ன வரும்? ஆன்சர் ஆல்ரெடி இங்க இருக்கு, நீங்க ஸ்பெசிஃபை பண்ணா ஓகே. சொல்லுங்க சரவணன். குயின். குயின். குயின் எப்படி நீங்க சொன்னீங்க? மேன் உமன் வந்திருக்கு, அப்படின்னா கிங்னா குயின். ஓகே, மேனும் உமனும் ஏதோ ஒரு ஜெண்டர்ல ரிலேட் ஆயிருக்கு. அப்ப இங்க கிங்னு வந்துச்சுன்னா கிங்கோட அடுத்த ஜெண்டர் ஆப்போசிட் ஜெண்டர். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வேர்டை கொடுத்துட்டேன், இந்த இடத்துல ஒரு வேர்டை கொடுத்துட்டேன். இந்த 2 வேர்டுக்கும் நான் ஒரு ஜெண்டர் அப்படிங்கிறதுல ஒரு கோரிலேட் பண்றேன். அண்ட் அதே மாதிரி இந்த கொஸ்டினை கேட்டா இதுக்கான கோரிலேட்டட், அதுவும் ஜெண்டர் கோரிலேட்டட் எனக்கு குவீன் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஆமாவா? ஓகே, இப்போ இங்க வாங்க. இஸ் கிங் 2 கிங்ஸ் as the same? Queen is to குயின்ஸ். queens. இதை எப்படி சொன்னீங்க? இந்த இடத்துல சிங்குலர் இருக்கு, இது ப்ளூரல். ப்ளூரல். அதே இங்க சிங்குலர் இருக்கு, இந்த இடத்துல ப்ளூரல் வரும், குவீன்ஸ் அப்படின்னு. ஆமாவா? எஸ். சரி, இப்போ இந்த இடத்துல கிங்கும் கியூனும் கொடுத்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சதா, இல்ல இதே சமயத்துல நான் கிங்னு கொடுத்துட்டு நைஃப்னு கொடுத்தாலும் உங்களுக்கு நைஃப்ஸ் அப்படின்னு சொல்வீங்களா? கிங் மேபி அது மாதிரி தான் வரும். ஓகே, அப்ப என்ன விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஜெண்டரை பத்தி நான் கொண்டு வரல, இந்த இடத்துல சிங்குலர் Singular, ப்ளூரல் plural. அப்படின்னு சொல்லியான விஷயத்தை நான் இங்க கோரிலேட் பண்ணியிருக்கேன். ஆமாவா? எஸ் மேம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்னோடது என்ன எக்ஸாக்டா இந்த கண்டெக்ஸ்ட், இந்த கண்டெக்ஸ்ட் எனக்கு என்ன சொல்ல வருது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நான் ஸ்பெசிஃபை பண்ணி தான் அஃப்கோர்ஸ் அப்போ இது எனக்கு புரியும். ஆஸ் அ ஹியூமன் நம்மளுக்கு இது புரியுது. ஆனா சிஸ்டம்க்கு எப்படிப்பா புரியும்? ஹவு மெஷின் அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு வந்து குவீனும் தெரியும், கிங்கும் தெரியும், கிங்கு இன்னொன்னு சொல்ல போனா பிரின்ஸ், பிரின்சஸ் எல்லாமே தெரியும். ஆனா சிஸ்டம்க்கு எப்படி தெரியும்? இந்த சிஸ்டம்க்கு நாம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் மிஷின் லேர்னிங்ல ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்தோம். நான் இப்போ பர்சனோட 1 செகண்ட் நான் இப்படி போய்க்கிறேன். இப்போ ஒரு பர்சன், அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட டேட்டாஸை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ இந்த இடத்துல பர்சன் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டியா? எஸ்ஸா? இப்போ இந்த என்டிட்டிக்கு நான் அட்ரிபியூட்ஸ் கொடுக்கணும். என்னென்ன அட்ரிபியூட்ஸ் எல்லாம் கொடுப்பேன்? ஒரு பர்சனா இருந்துச்சுன்னா ஓகே கண்டிப்பா நேம்னு இருக்கும், ஏஜ் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும்,
அதே மாதிரி அட்ரஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஃபோன் நம்பர் கண்டிப்பா இருக்கும். இப்ப யாருமே இமெயில் இல்லாம இல்ல, அதுவும் இருக்கு. சரியா? சோ இப்ப பர்சன் அப்படின்னு நான் ஒரு என்டிட்டியை கொடுக்குறேன்னா கண்டிப்பாக நேமு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் இருக்கணும் அப்படிங்கிறது மஸ்டா. ஓகேவா? இப்ப இந்த எக்ஸாக்ட் இது என்டிட்டியும் இந்த என்டிட்டி டிஸ்கிரைப் பண்ற மாதிரியான அட்ரிபியூட்ஸும் நம்மளுக்கு புரியுதா? எஸ்ஸா? இப்ப இந்த நேம் அப்படின்னு வந்துச்சுன்னா எனக்கு என்னவா இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இருக்கலாமா? Yeah. சரி, ஏஜ் அப்படின்னா என்ன ஏஜா இருந்துட்டு போனோம், ஆனா 100க்கு மேல இருக்காது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா? Yes. இன்னும் டெப்தாவே நான் போயிட்டு இருக்கோம். அண்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொன்னா அஃப்கோர்ஸ் சில ஃபார்மேட் இருக்கு. ஒரு இடத்துல MM, DD, YYYY இருக்கு. இன்னும் சில இடத்துல DD, MM, YYYY அப்படின்னு ஃபார்மேட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் திங்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு குட்டி டெம்ப்ளேட்டே நம்ம போட்டு வச்சிருக்கோம். என்ன? டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, சிட்டி, அப்புறம் ஸ்டேட்டு, கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் டெம்ப்ளேட்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்றோமா? ஃபோன் நம்பர் அப்படின்னு சொன்னா 10 டிஜிட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோமா? இமெயிலுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இமெயிலுக்கு யார் சொல்றீங்க? அட் சிம்பிள் இருக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது டொமைன் இருக்கணும். ஓகே, அட் சிம்பிள் இருக்கணும். இதுக்கு முன்னாடியும் இதுக்கு அப்புறமாவும் என்ன இருக்கணும்னா A to Z, A to Z, 0 to 9 and underscore. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலையும் A to Z, A to Z, 0 to 9 and underscore. அதுக்கப்புறமா ஒரு டாட்டு. இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல டெம்ப்ளேட்டாவே மாறிடுச்சு. com/org/edu/net இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு இந்த இடத்துல வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு விஷயத்த நாம இப்பயே டெம்ப்ளேட் மாதிரி நாம இப்ப கிரியேட் பண்ணி ஒரு என்டிட்டியை நாம டிஸ்கிரைப் பண்ற மாதிரி அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நான் யாரை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்? ஒரு குவீனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எப்பெல்லாம் குவீன் ஸ்டேட்டுக்கு விசிட் பண்றாங்களோ அப்பெல்லாம் ஒரு ஸ்பீச்சை கொடுப்பாங்க. எப்பெல்லாம் வந்து அந்த எக்ஸாக்ட் குவீன் வர்றாங்களோ எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப கார்ஜியஸா ஜெனரஸா இருப்பாங்க. அண்ட் குவீன்ஸ் மதர் என்ன ஏதுங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்றேன். அதே மாதிரி ஒரு இந்த எக்ஸாக்ட் கிரவுன் யாரோடது? குவீன் எலிசபெத்தோடது. அப்ப குவீன் எலிசபெத் அப்படிங்கிறதுனா அப்ப யாரு ஸ்பீச் கொடுப்பா? குவீன் எலிசபெத் ஸ்பீச் கொடுப்பாங்க. நான் இங்க டைரக்டா சொல்லவே இல்லை, ஆனா இந்த இடத்துல நான் அதை வந்து குவீன் எலிசபெத் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணதுனால இந்த இடத்துல நான் குவீன்ஸோட ஸ்பீச் இருக்கும்னு நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஆமாவா? அப்போ இந்த இடத்துலயே நான் என்னோட என்டிட்டியை எவ்வளவு டிஸ்கிரைப் பண்றேன். அப்போ ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு என்டிட்டியை பத்தி பேசுறீங்கன்னா இவ்வளோ விஷயமும் நீங்க சிஸ்டம்க்கு சொன்னா மட்டும்தான் சிஸ்டம்க்கு புரியும். நீங்க சிஸ்டம்க்கு ஏதாவது பாதி விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் பாதி தான் புரியும். அந்த புரிஞ்சதை வச்சு அது எது வேணாலும் பண்ணலாம். அதுக்காக எனக்கு வர்ற ஆன்சர் எல்லாம் தப்பா இருக்கு, எனக்கு ரிசல்ட் வந்து சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லல. நீங்க சரியா புரிய வைக்கல சிஸ்டம்க்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்றோமோ சிஸ்டமுக்கு அதுக்கு ஏத்தாப்புல தான் புரியும். அஃப்கோர்ஸ் நான் இங்க ஒரு விஷயத்தையும் ஸ்பெசிஃபை பண்றேன். ப்ராம்ப்டும் அதே தான். என்ன மாதிரியான இன்புட்டை கொடுத்து என்ன மாதிரியான வேல்யூ சொல்லணும்னு நினைக்கிறோமோ, என்ன வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதை கரெக்டா ப்ராம்ப்ட்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? ஃபைன். சரி, இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது கோரிலேஷன் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபை பண்ணேன். அதாவது ஜெண்டரை கோரிலேட் பண்றேன், சிங்குலர் ப்ளூரலை கோரிலேட் பண்றேன். அப்போ எதெல்லாம் எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் ஒரு வேர்டை நான் வெக்டாரா ஸ்பெசிஃபை பண்றேன். வெக்டார் அப்படிங்கிறது என்னது? அஃப்கோர்ஸ் நீங்க லீனியர் அல்ஜிப்ரால இப்ப பார்த்துட்டு இருப்பீங்க. வெக்டார் அப்படிங்கிறது ஒவ்வொரு நோடு. இந்த இடத்துல ராயல்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா நான் ராயல்னு ஒண்ணு இருக்கும். அப்ப இந்த குவீனும் கிங்கும் ராயல்ல வர்றாங்கன்னா அப்ப நான் ராயல்லையும் யாரோ இருப்பாங்க. அவங்க யாரு இருப்பாங்க? மினிஸ்டர்ஸ் எல்லாமே நான் ராயல்ல இருப்பாங்க. அண்ட் இன்னும் இந்த குவீன் அண்ட் கிங்கையும் நான் இன்னும் வேற விதமான வெக்டார்ஸாவும் நான் எடுத்து போகலாம். எப்படி? அப்ப இந்த இடத்துல ஃபீமேல்னு இருந்துச்சுன்னா குவீன் வரும், மேல்னு இருந்துச்சுன்னா கிங் வரும். இவங்க 2 பேர் தானா? இல்ல, அஃப்கோர்ஸ் பிரின்சஸும் சரி பிரின்ஸும் சரி இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போகலாம். சோ இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை எல்லாம் நீங்க மேத்தமெட்டிக்கலா ஃபார்முலாவை
இன்னும் ஸ்பெசிஃபிக்கா வேர்ட் எப்படி இருக்கும், அதோட வெக்டார்ஸை எப்படி நீங்க எடுத்துட்டு போறீங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். அண்ட் இந்த எக்ஸாக்ட் விஷயம் அஃப்கோர்ஸ் மேத்தமெட்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்தெந்த வெக்டாருக்கு என்னென்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இது பார்த்தாலும் ஒரு கிராஃபிக்கல் மாதிரி தான் தெரியும். பட் ஆனா இந்த கிராஃப் தான், இந்த வெக்டாரோட கிராஃப் தான் நம்மளுக்கு கரெக்டா ஓகே இந்த கிங்கும் குவீனும் நம்மளுக்கு ரிலேட் ஆகுது. அண்ட் அதே சமயத்துல இந்த கிங்கும் மேன், whenever I just specify anything man, of course எனக்கு கிங் வந்து இங்க கோரிலேட் ஆகும். அதே நான் உமன் பத்தி சொல்லணும்னா எனக்கு இந்த இடத்துல குவீன் ரிலேட் ஆகும். இப்படிதான் நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ சில இடத்துல நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அஃப்கோர்ஸ் மேத்தமெட்டிக்கலாகவும் நம்மளால ஃபார்முலேட் பண்ணி சொல்லவும் முடியும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் மேத்தமெட்டிக்கலா போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா காம்பனன்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல நாம இங்க இருக்கிறது NLG, ஜெனரேட்டிங், நிறைய விஷயத்த ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு கரெக்டா நாம விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் சரி, அதே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயத்த சிஸ்டமுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த காம்பனன்ட் ஆஃப் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ரெண்டு விதமா கிளாசிஃபை ஆகுது. ஒன்னு நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன். ஸோ இந்த இடத்துல நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எல்லாமுமே மெஷின் ரிலேட்டடா. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான லெக்சிக்கல், என்ன கரெக்டா சின்டாக்ஸ் எப்படி போகுது, எதை ரெஃபரன்ஷியல் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த லெக்சிக்கல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரேசஸ், நம்மளோட கிராமர் ரூல்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு இங்க பின்னாடி வரும். அண்ட் அதே மாதிரி சின்டாக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஷியல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமாண்டிக் தியரியோடதும் அதோட கைடன்ஸ் டுவர்ட்ஸ் த காம்ப்ரிஹென்ஷனும் சேர்ந்து வரும். அஃப்கோர்ஸ் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க, கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஆனா இப்போ இருக்கிற இந்த எக்ஸாக்ட் ஜெனரேஷன் அப்படியே இதோட ஆப்போசிட். என்ன வேணாலும் ஜெனரேட் பண்ணலாம். ஆனா டுவர்ட்ஸ் த திங் நான் இங்க முக்கியமா ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய விஷயம், பி எத்திக்கல். கரெக்டான விஷயத்த இந்த சொசைட்டிக்கு என்ன கரெக்டா சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அண்ட் டுவர்ட்ஸ் நாலேஜ் பேஸ்டா கொஞ்சம் டுவர்ட்ஸ் திஸ் நேச்சுரல் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்க ஃபார்மேட் பண்ணுங்க. அண்ட் இதுலயும் நம்மளுக்கு 3 விதமான டாஸ்க் இருக்கு. டெக்ஸ்ட் பிளானிங், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை ரிலவெண்டா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை, ஒரு கண்டென்ட்டை நம்ம நாலேஜ் பேஸ்டா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த கண்டென்ட் நம்மளுக்கு முக்கியம், அதாவது அந்த டெக்ஸ்ட் அது நம்மளுக்கு முக்கியம். அண்ட் அதோட என்ஹான்ஸ்மெண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஃபுல் டேட்டாவை நான் கொடுக்குறேன், ஒரு பெரிய சென்டென்ஸை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் புரியுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த புரியணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கிராமர் ரொம்ப நிறைய விளையாடணும். அண்ட் டெக்ஸ்ட் ரியலைசேஷன். ஸோ இந்த இடத்துல ரியலைசேஷன் அப்படிங்கும்போது நாம ப்ரீவியஸா சொன்ன மாதிரி மேப்பிங். ஸோ ஒரு சென்டென்ஸுக்கும் ஒரு முக்கியமா ஒரு இடத்துல ஒரு சென்டென்ஸை ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன், இதோட சென்டென்ஸை வேற எங்கேயாவது நான் கண்டென்ட் பண்ணியிருப்பேன், ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ரிலேட் பண்ணி மேப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இந்த ரியலைசேஷன்ல வருது. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த 3 ரொம்ப முக்கியம், 3 டாஸ்க்கும் இந்த ஜெனரேஷன்ஸ்ல ரொம்ப முக்கியம். அண்ட் இதை வச்சுதான் அஃப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் ஃபார் ஜென்ஏஐ. ஸோ ஜென்ஏஐல நிறைய விஷயம் வந்து இந்த டெக்ஸ்ட் பிளானிங், சென்டென்ஸ் பிளானிங் அண்ட் டெக்ஸ்ட் ரியலைசேஷன்ஸ்ல இருக்கு. அண்ட் அந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் கரெக்டா இருக்கணும்னா இந்த ஸ்டெப் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இங்க என்ன சொல்ல வரும்? இப்போ நான் ஒரு இன்புட் சென்டென்ஸை கொடுக்குறேன், அந்த எக்ஸாக்ட் இன்புட் சென்டென்ஸ் எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் ப்ராசஸிங். வாட் இஸ் திஸ் மார்ஃபாலஜிக்கல் ப்ராசஸிங்? யாராவது எதை சொல்ல முடியுமா? வாட் இஸ் திஸ் மார்ஃபாலஜிக்கல்? எனி ஐடியா? இட்ஸ் லைக் பிரேக்கிங் இன்டு பிரேக்கிங் இன்டு சங்க்ஸ். அதாவது என்ன சொன்னா அது என்ன பண்ணுவாங்க, லைக் பை பார்ட்டா பிரேக் பண்ணி we just do it. ஓகே, ஃபைன்.
பார்ட் டு பார்ட்டா பிரேக் பண்ணி நம்ம சொல்ற விஷயம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேராகிராஃப் நம்மளுக்கு வருது அப்படின்னா அதை சென்டென்ஸா பிரேக் பண்றதோ இல்ல அந்த சென்டென்ஸை நம்மளுக்கு வேர்ட் பை வேர்டா பிரேக் பண்றது அப்படின்னு. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு இன்புட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை கொடுக்குறோம் அப்படின்னா dividing it into a further functionality. So இந்த இடத்துல தான் நம்மளுக்கு முக்கியமான technical functionalities. What it is? Tokens. So we have to make input functionalities எப்பயுமே நம்ம tokens எடுத்துட்டு போய் தான் work பார்க்கிறோம். So individual words என்ன மாதிரியா இருக்கு, எதை எப்போ கொடுத்துருக்காங்க, என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த இடத்துல நாம அதை சொல்லணும். எனி வேணாம். அண்ட் ஈவன் தோ இந்த சிம்பிளா சொல்லணும்னா நான் டோக்கன்ஸா கன்வெர்ட் பண்றது தான் மார்ஃபாலஜிக்கல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். இந்த இடத்துல நான் இங்க சிமாண்டிக் போகிறதுக்கு முன்னாடி சின்டாக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சிமாண்டிக்கு வந்துடுறேன். ஒரு சில இடத்துல சிமாண்டிக் ரூல்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. சிமாண்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அதாவது ஒரு டோக்கன் கிடையாது, ஒரு 2-3 டோக்கன் முன்னாடியோ பின்னாடியோ இல்ல ஒரு சீக்வன்ஸாவோ இருக்கு. இது எனக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். ஓகேவா? அப்படி எனக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல சின்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி வர்றதுல எனக்கு சில இடத்துல சிமாண்டிக் ரூல்ஸ். இப்ப சொல்லுங்க, சிமாண்டிக்னா என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? எனி ஐடியா? எஸ் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஐ அம் ஹியர் டு கரெக்ட் யூ. ஓகே, கமிங் டுவர்ட்ஸ் த டெக்னிக்கல். அதாவது இப்படி சொல்றேன், கிரீன் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், இது எப்படி இருக்கு? எந்த வேர்டு முன்னாடி வரணும், எந்த வேர்டு பின்னாடி வரணும் அப்படின்னு. இல்ல சிவராமன் கிருஷ்ணன், நான் அதை சொல்றேன். இந்த இடத்துல கிரீன் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ன்னு சொல்றேன். இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வேர்டு நான் வச்சிருக்கேன். ஒரு கிளாஸ் Is it something like rephrasing the sentence? பிரகாஷ் நீங்க என்ன சொல்ல வரீங்க? Is it something like rephrasing the sentence to give the proper message or to convey the content? இப்போ இந்த எக்ஸாக்ட் கண்டென்ட் உங்களுக்கு என்ன கன்வே பண்ண வருது? கிரீன் இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்னு இருக்கு, சொல்லுங்க. நம்ம கிட்ட ஒரு 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 டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் which contains a green டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்கு, ஓகே. அது கிரீன் கலரா இருக்குன்னா அப்ப கிரீன் கலர் கிளாஸ்னு தானே சொல்லணும். அது ஏன் டிரான்ஸ்பரண்ட் கிரீன் கிளாஸ்னு சொல்லலாம். அது ஓகே, மேபி அது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ன்றதுனால we have some green material in it, அது கூட சொல்லலாம். அப்போ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த எக்ஸாக்ட் விஷயத்துல ஆர்குமெண்ட் பண்ணி தான் எனக்கு சொல்ல வேண்டியது வருது. கரெக்டா சொல்லணும்னா கிரீன் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னா எனக்கு இது ரெண்டுத்துக்குமே வந்து எங்க ஒரு இடிக்குது இல்லையா? கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஒன்னு கிரீன் கிளாஸ் சொல்லணும், இல்லனா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்னு சொல்லணும். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நான் எதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுக்க போறேன். அப்படி இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாததெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டுற போறேன். ஓகேவா? ஃபைன். இப்போ இந்த முக்கியமான விஷயம் பிராக்மெண்டிக் அனாலிசிஸ். இந்த பிராக்மெண்டிக் அனாலிசிஸ் அப்படிங்கும்போது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல நாம என்னதான் அஜந்தா கம் டு த செஷன் எப்படி இருக்கு, அஜந்தா கம் டு த செஷன் இது எப்படி இருக்கு? ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு மீடியம் எனக்கு தேவைப்படுது. அண்ட் இது நான் எப்படி சொல்றேன் அப்படிங்கிறத பொறுத்து. ஜஸ்ட் இப்போ க்ளோஸ் த விண்டோ, இந்த க்ளோஸ் த விண்டோ அப்படிங்கிறது ஒன்று ஆர்டரா இருக்கலாம், ரெக்வஸ்டாவும் இருக்கலாம். ரெண்டுமே ஆப்போசிட். எஸ்ஸா? எஸ்ஸா? ஸோ எந்தெந்த கண்டெக்ஸ்ட் எல்லாம் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனோட வரணும், எந்த எக்ஸாக்ட் விஷயம் மட்டும் எனக்கு உள்ள வரணும், எது எனக்கு தேவைப்படாது அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் அனாலிசிஸ்ல பார்த்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு போயிடணும். கிளியரா? ஓகே. இப்போ
எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் சின்டாக்ஸ். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கிராமர் இருக்கு, லெக்சிகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆர்டரிங், அதாவது நான் கிரீனை முன்னாடி கொண்டு வரலாமா, இல்லை இந்த ஃப்ரேசஸ் இங்க போடலாமா, அந்த ஃப்ரேசஸ் அங்க போடலாமா, எதை எப்படி நம்ம போடுறதா இருந்தாலும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு கிராமர் நம்மளுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃப்ரேசிங் கரெக்டா நம்மளுக்கு வராது. ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரு குட்டியூண்டு ஒரு எக்ஸசைஸ். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபை பண்ண போறேன். அதுக்கு என்னென்னலாம் மீனிங் நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல ஆடுவேன், அடி போடுறேன். இப்போ பாரு, அடி அப்படின்னு சொல்றேன். இதுக்கு என்னென்னலாம் மீனிங் சொல்ல முடியும்? மெஷர்மெண்ட், ஓகே, பனிஷ்மெண்ட், ஓகே, ஓகே. அதாவது ஒரு அடி எடுத்து வச்சு நடக்கிறது அப்படிங்கிறது இங்க வரலாம். அடிக்கிறது அப்படிங்கிறது இங்க வருது. ஹிட்டு, பாட்டம், சொல்லுங்க சார். அதனால வர பெயின், அது ஒரு கரெக்ட். ஹிட்டு, பாட்டம், பெயின், அதனால வர ஸ்டெப், அடிமேல் அடி, ஸ்டெப்ஸ். அதான். சோ இங்க மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு வேற, ஸ்டெப்பும் நம்மளுக்கு வேற இங்க. ஓகே, ஃபைன், சூப்பர். அடுத்து வேற ஸ்லாப், அடி, அறை. அது இங்க பனிஷ்மெண்ட், அது சொல்லிட்டாரு. நான் வேற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அறை. ஓகே, வேற பாட்டம், இவரு ஒருத்தவங்க சொன்னாங்க, அடி, மேல் அடி. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பும் நீங்க சொல்லலாம். அடி, ஒரு அடி அப்படிங்கிறது மெஷர்மெண்ட்லயும் வந்துருது. இல்ல பாட்டம், இப்ப டாப் பாட்டம் இருக்குல்ல, அத சொன்னாங்க. அடி. பாட்டிலோட ஓகே, பாட்டம். ஓகே, பாட்டம். ஓகே, பாட்டம். சூப்பர். வேற நம்மளோடதுல இன்னும் சொல்லுவாங்க, அடித்தல், ஸ்ட்ரைக் அவுட். நம்ம ஆக்சுவலா தமிழ்ல தான் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி என்ன வேர்ட் வருது, இதுக்கப்புறமா என்ன வேர்ட் வருது அப்படிங்கிறத வச்சு இவ்வளோ மீனிங்ஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுதா? ஆக்சுவலி இங்க வந்து நம்ம 5 தான் பார்த்துருக்கோம். 5 கேட்டா இல்ல, இதுக்கு கிட்டத்தட்ட நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டுமே நான் ½ an hour நான் பேசியிருக்கேன். ஆக்சுவலா எங்கேயோ ஒரு இடத்துல நான் டேகாவும் எங்கேயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். மேபி எங்கேயாவது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா குரூப்ல நான் போட்டுறேன் நான். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன கண்டென்ட் வருது, இதுக்கப்புறமா என்ன கண்டென்ட் வருது, இந்த மாதிரி நம்மளால தமிழ்ல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ்ல கூட இவ்வளோ கிடையாது, ஆனா தமிழ்ல நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா அவ்வளோ நான் தமிழ்ல ரிசர்ச் பண்றதுக்கும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய புரிதல், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய டிஃப்ரெண்ட் கண்டெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது. சோ அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஓகே, அடி, சூப்பர் சர்மிளா, தேங்க்யூ. சோ ஒரு அடியில ஃபைன், லைன்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் எல்லாமுமே நம்மளுக்கு முன்னாடி என்ன கண்டென்ட் வருது, பின்னாடி என்ன கண்டென்ட் வருது, இது எந்த கிராமட்டிக்கல்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர், அதுலயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட், நிறைய விஷயம் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் விஷயத்திலையும் எனக்கு இந்த அடி ஃப்ரண்ட்ல வருதா, இடையில வருதா, லாஸ்ட்ல வருதா, அந்த மாதிரி விஷயமும் நம்மளுக்கு இருக்கு. அந்த எக்ஸாக்ட் ஸ்பெஷாலிட்டியை தான் தமிழ்ல நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ. ஸோ பாருங்க, ஏதாவது ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல நீங்க ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தமிழ்ல கொஞ்சம் எடுத்து பாருங்க, இன்னும் சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டிஸ்கோர்ஸ் இன்டகிரேஷன். அஃப்கோர்ஸ் இந்த பர்டிகுலர் ஃப்ளோல வரல அப்படின்னாலும் இதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இப்ப நான் சொன்னேன் இல்லையா கண்டெக்ஸ்ட்னு, அதே மாதிரி தான். இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ ஹாவ் ML புக், he need that. இப்போ ஐ ஹாவ் ML புக், சரி ஓகே, he need that. தட்னா எந்த தட்டு, வாட் இஸ் தட்? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு நான் எழுதினா மட்டுமே தான் இந்த இடத்துல செகண்ட் சென்டென்ஸுக்கு எனக்கு அர்த்தம் இருக்கு. ஆமாவா? இத ரெண்டுமே நான் தனித்தனியா பிரிக்கிறேன். ஐ ஹாவ் ML புக்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா அதே இங்க
இன்டகிரேட் ஆகி இன்னொரு விஷயம் நம்மளுக்கு பின்னாடி வருது. ஹீ நீட் தட். இந்த தட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் இல்ல அப்படின்னா இதுக்கு அர்த்தமே இல்லை. ஆமாவா? எஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்தெந்த இடத்துல எதை ஸ்பெசிஃபை பண்ணணும், எங்க இடத்துல நாம எதை மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது தயவு செஞ்சு ஒரு கிராமர் ஒரு ரூல்ல அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க தான் எழுதணும். அண்ட் டுவர்ட்ஸ் அ சயின்டிஸ்ட் தயவு செஞ்சு கிரியேட் பண்ணுங்க. தப்பா கிரியேட் பண்றீங்களா, பரவாயில்ல, கிரியேட் பண்ணுங்க. தப்பாவே ஐடென்டிஃபை ஆயிட்டும், ஆனா ஏதோ ஒண்ணு நான் கொடுக்குற இன்புட் ஒரு ப்ராசஸ் ஆகி எனக்கு அவுட்புட் வருது அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் ட்ரைய தயவு செஞ்சு பண்ணுங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போறோம். டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங். யூஸ்வலா ப்ரீ ப்ராசஸிங் எதுக்காக ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோம்? எதுக்காக ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோம்? மெஷின் நியூமரிக்கல் வேர்டை கன்வெர்ட் பண்றதுக்காக ப்ரீ ப்ராசஸ். சொல்லுங்க கணேஷ். நியூமரிக்கல் வேர்டை கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு லேர்ன் பண்ற மாதிரி பண்ணுவோம். நியூமரிக்கலா கன்வெர்ட் பண்றதுக்காக அப்படியா? இல்ல, டெக்ஸ்ட்டுக்கு 0 1 தான் தெரியும், அதனால அதை கன்வெர்ட் பண்ணி அதுக்கு டிசைன் பண்ணுது. இல்ல, நான் இந்த கன்வர்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ரிசீவ் பண்ணிருக்கிறது கரெக்டா ரிசீவ் பண்ணிருக்கேனா? ஓகேங்களா? அந்த எக்ஸாக்ட் கண்டென்ட் எனக்கு கரெக்டா இருக்கா? ஏன்னா கரெக்டா இருந்தா தானே நான் சிஸ்டம்க்கு புரிய வைக்க முடியும், இல்லைங்களா? ஆமா. அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது சோ கொடுத்திருக்கிற இந்த எக்ஸாக்ட் இன்புட்ல எனக்கு ஏதாவது நாய்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் ரிமூவ் பண்ணணும். எப்ப இந்த இடத்துல நான் நாய்ஸ்ன்னு எதை சொல்றது? எனக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நாய்ஸ். அப்ப எனக்கு எதெல்லாம் தேவையில்லை, அப்ப அந்த எக்ஸாக்ட் விஷயம்லாம் இங்க கொண்டு வாங்க. வாட் இஸ் யுவர் ரூல்ஸ், வாட் இஸ் யுவர் இன்ஃபர்மேஷன், என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு தேவை, இது எல்லாமே நீங்க ரூல்ஸா எழுதி அந்த எக்ஸாக்ட் விஷயத்தை இங்க நீங்க நாய்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நார்மலைசேஷன். யூஸ்வலா ப்ரீவியஸா நம்ம ஒன்று சொன்னோம், நம்மளோட டேட்டா ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுது அப்படின்னா எப்ப பாயிண்ட்டுக்குள்ள வாப்பா அப்படிங்கிற மாதிரி என்னோடத 0 to 1 நான் லிமிட் கொண்டு வர்றேன். அதை நார்மலைசேஷன் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல லெக்சிக்கல் நார்மலைசேஷன் அப்படிங்கிறதுல 2 முக்கியமான கான்செப்ட். ஒன்று லெமண்டைசேஷன், இன்னொன்று ஸ்டெம்மிங். சரி, இது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ இதுவும் இந்த லெக்சிக்கனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒரு சின்ன விஷயத்த, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வேர்டை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கு, என்ன ஸ்லாங்ல இருக்கு. ஏன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற வேர்டு வந்து அதாவது எப்படிப்பா என்னப்பா அப்படின்னு நான் சொல்றோம். ஆனா வந்துட்டு அந்த பா அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு இன்டிமசி, நம்மளோட குரூப், நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அதே நான் பான்னு சொல்லிட்டு என்னோட ஹையர் அஃபீஷியல சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அந்த இடத்துல எஸ் சார். ஏன் அங்க எஸ்? அந்த இடத்துல சார் அப்படிங்கிறத ஒரு நான் அஃப்கோர்ஸ் சஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல எதெல்லாம் எங்கெங்க ஸ்பெசிஃபை பண்ணணுமோ அங்கங்கெல்லாம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டர்டை நான் கொண்டு வர்றேன். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட் நான் வைக்கணும்னு நினைக்கிறேனோ அதை இங்க ஸ்பெசிஃபை பண்றது ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போகிறது தான் இங்க ப்ரீ ப்ராசஸிங். லைட்டா ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்துட்டு ப்ரோக்ராம்குள்ள போகலாம். ஸோ பாத்தீங்கன்னா எதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேனோ அதை எல்லாத்தையும் ஸ்டாப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒண்ணு வைக்க போறேன். எப்ப நம்ம தான் வைக்க போறோமா, ஆல்ரெடி இதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் there is a particular stop word அப்படின்னு ஒரு குட்டி உண்டு டிக்ஷனரி இருக்கு. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா த, இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? ஆர் ஏதாவது மீனிங் இருக்கா? அதே மாதிரி டு, அட், இன், இது மாதிரி தனித்தனியா ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஏதாவது மீனிங் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஸோ இப்போ இந்த தனித்தனியா நான் டோக்கன்ஸ், இது எப்போ சொல்றேன், அஃப்கோர்ஸ் இங்க நான் ஸ்பெசிஃபை பண்றேன், அதை டெக்னிக்கலா டோக்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி டோக்கன்ஸ் எனக்கு வரும்போது எங்கெங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி மீனிங் இல்லாத விஷயமா இருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்காக ஸ்டாப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா வச்சுக்க போறேன். அண்ட் அதே மாதிரி சில இடத்துல ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ பஞ்சுவேஷனோ இல்லை ஒயிட் ஸ்பேஸ்
இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இதுதான் நாய்ஸ் ரிமூவல். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த தேவையில்லாத விஷயத்தையும், ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல URL வருது, இல்லை ஏதாவது லிங்க் வருது, எனிதிங் மென்ஷன்ஸ் வருது, ஹேஷ் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு எடுக்கிறது, அஃப்கோர்ஸ் அதையும் நான் நாய்ஸ் ரிமூவல் அப்படின்னு எடுக்கலாம். இங்க இந்த ஹேஷ்னு சொன்னதுனால நான் இன்னொரு இடத்துல சொல்றேன். ஆக்சுவலா இந்த ஹேஷ்டேகை மட்டுமே நான் கீவேர்ட்ஸா எடுத்துட்டு போய் ஒரு டெக்ஸ்ட் சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணது உண்டு. ஆக்சுவலா இங்க ஹேஷ்டேக் எல்லாம் என்ன ரிமூவ் பண்ணு, அது நாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த இடத்துல எதெல்லாம் ஹேஷ்டேகா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அதை கீவேர்டா கொடுத்தும் நாம அனலைசேஷன் பண்ணது உண்டு. இதையும் ஒரு ப்ராஜெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எங்க வேணாலும் இந்த மாதிரி ஹேஷ்டேக் இருக்கு அப்படின்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தவன் நார்மலைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த நார்மலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்று ஸ்டெம்மிங், இன்னொன்று லெமண்டைசேஷன். இந்த ஸ்டெம்மிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேர்டு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளே அப்படிங்கிறது ரூட் வேர்டு. இதை வந்து ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரூட் வேர்டுக்கு எனக்கு ஏதாவது சஃபிக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ING, LY, ES இல்லைன்னா S இந்த மாதிரி ஏதோ ஒன்று வருது. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ED, இங்க பார்த்தீங்கன்னா பிளேட் அப்படின்னு ஒன்று வருது. ஆக்சுவலா இந்த பிளேயை வச்சுதான் இங்க ஏதோ சொல்லியிருக்காங்க பாஸ்ட் டென்ஸ்ல. ஆமாவா? இதே இந்த பிளேயை வச்சுதான் இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சஃபிக்ஸ் பண்ணி ஏதோ பிளேஸ், யார் பிளேஸ், அண்ட் அதே மாதிரி பிளேயிங் பிரசன்ட் டென்ஸ்ல ஏதோ ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸோ இதோட ரூட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூட் வேர்டை வச்சு நாம சஃபிக்ஸா இருக்கிற இந்த விஷயத்த ட்ரிம் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஸ்டெம்மிங். ரூட் வேர்டை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற இந்த சஃபிக்ஸ் வேர்டு எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி தூக்கி போடுறோம் அப்படிங்கிறது தான் ஸ்டெம்மிங். அண்ட் அதுலயும் வேர்பை புரிஞ்சுக்கிட்டு, வொக்காபுலரியை புரிஞ்சுக்கிட்டு நாம பண்ற விஷயம் லெமண்டைசேஷன். அண்ட் அதுவும் மெயினா இங்க ஒன்னு சொல்லிடுறேன், POS அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா? அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை வச்சு நாம இந்த இடத்துல லெமண்டைசேஷன் அப்படிங்கிற விஷயத்த பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு என்ன மாதிரியான ஸ்லாங் யூஸ் பண்றோம், அண்ட் எந்த ஸ்லாங்கு எனக்கு எதுக்கு உள்ள வரணும், எதுக்கு உள்ள வரக்கூடாது, எதை இதை வந்து புரிய வைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நாம இங்கே எடுத்துட்டு போவோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 3 ப்ரீ ப்ராசஸிங் விஷயத்தையும் அப்படியே ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம பார்த்துடலாமா? எஸ்ஸா? மேடம், லெமன்டேஷன் தான் வந்து ஒரு கஷ்டமான மீனிங் ஈஸியஸ்ட் மீனிங்கா பண்ணிக்கோங்க. ஆமா, ஈஸியஸ்ட் மீனிங்கா வித் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாம மைஸ் வந்து மவுஸா பண்ணிக்கோங்க. அது மாதிரி கிடையாது. மைஸ மவுஸ் ஆஃப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்மிங். ஓகே. மைஸ மவுஸா பண்றது வந்து ஸ்டெம்மிங். ஆனா அதே மைஸ நீங்க மவுஸ், அதாவது வந்து இந்த இடத்துல மவுஸ் அப்படிங்கிற விஷயம் கிடையாது, ஒரு ஸ்பீச், அதாவது சொல்றேன் பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு டேகிங்கை கொடுத்து நம்ம பண்றோம். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், எக்ஸாம்பிள பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபைன். சரி, இப்போ என்னோட ஜூபிட்டர் நோட் புக் எல்லாருக்கும் தெரியுதுங்களா? எஸ் எஸ், கேன் ஐ ஹியர் சம் எஸ்? எஸ் எஸ். தேங்க்யூ. சரி, இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஒரு குட்டியோண்டு லைனை எடுக்க போறோம். இதை நான் டோக்கன் அப்படின்னு பண்ண போறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இதை செப்பரேட்டா நம்ம ஸ்பேஸா நம்மளுக்கு இருக்கு இல்லையா, இதை நம்ம ஸ்பிளிட் யூஸ் பண்ணி பண்ணலாமா? ஈஸி தானே? எஸ்ஸா? இதுக்கு NLTK வேணுமான்னு கேட்டா தேவையில்லை தான். பட் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் பார்ப்போம் என்ன இதுல டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு டெக்ஸ்டா நான் கொடுத்துக்கிறேன். இதை நான் இந்த டெக்ஸ்டை ஸ்பிளிட் பண்ண சொல்லி அதுக்கு நான் பேரு டோக்கன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த டோக்கன்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்குறேன். எனக்கு கரெக்டா வருதே. பாத்தீங்கன்னா த குவிக் பிரவுன் ஃபாக்ஸ் ஜம்ப்ட் ஓவர் த லேசி டாக். ஈஸியா எல்லாமே ஸ்பேஸா நல்லா கரெக்டா வந்துருச்சு. ஆனா இதே சேம் டெக்ஸ்டுக்குள்ளார எனக்கு ஒரு கமா, இது கமா மட்டும் இல்ல, சம் அதர் ஏதோ ஒரு சிம்பிள், ஏதோ ஒரு அதாவது நான் நியூமரிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மாதிரி ஏதோ ஒன்று வருது அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த டெக்ஸ்ட் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்களேன். அவுட்புட்டு என்னாச்சு? ஃபாக்ஸ்க்கு சஃபிக்ஸா ஒரு கமா வருது. இது கரெக்ட்டுங்களா? இது கரெக்டா?
அது ப்ரோக்ராம் வைஸ் கரெக்ட். ஏன்னா வந்து அது ப்ரோக்ராம் வைஸ் கரெக்ட். ப்ரோக்ராம் வைஸ் கரெக்ட். பட் ஆனா நேச்சுரல் அந்த லாங்குவேஜ் நேச்சுரல் தப்பு. ஸோ இப்போ நம்ம இங்க பண்றது டெக்ஸ்டோட ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்கோம், லாங்குவேஜ ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கமாக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா ஒரு லாங்குவேஜ்ல கமாக்கு அர்த்தம் இருக்கு. ஆமா தானே? பின்னாடி வரப்போற சென்டென்ஸுக்கும் இதுல மர்ஜ் ஆகுது, இதுலயும் என்னோட மீனிங் இருக்கு, நான் இன்னும் முடியலப்பா, இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கமா. ஆமா தானே? எஸ் எஸ். நான் பஞ்சுவேஷன் வச்சு ஸ்டாப் பண்ணல, கமாவை வச்சு நான் கண்டினியூ பண்றேன் என்னோட சென்டென்ஸை. அப்போ இந்த எக்ஸாக்ட் கண்டென்ட்டுக்கு இங்க ஏதோ மீனிங் இருக்குங்கிறதா அர்த்தம். அப்ப இந்த கமா இந்த ஃபாக்ஸுக்கு மட்டும் வந்துச்சு அப்படின்னா அப்ப தப்பு தானே? எஸ்ஸா? ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நான் லாங்குவேஜை பேஸ் பண்ணி போகிறேன், என்னோட டெக்ஸ்ட் இன்புட் பேஸ் பண்ணி நான் ஃபங்க்ஷனாலிட்டிஸை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா எனக்கு NLTK அப்படிங்கிற நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட டூல் கிட் அது எனக்கு தேவை. அதனால அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. ஸோ அதனால இட் இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு. உங்களுக்கு தயவு செஞ்சு இதை இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் எடுக்கும். தயவு செஞ்சு அதுக்கு நடுவுல எதையும் இன்டரப்ட் பண்ணிடாதீங்க. ஈவன் மவுஸை கூட கர்சரை கூட மூவ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஃபைன். ஒன்ஸ் ஆன் இன்ஸ்டால் பண்ணினதுக்கு அப்புறமா அப்படியே இந்த இடத்துல அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதே சமயத்துல இங்க இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது இப்போ நம்ம பார்க்க போற இந்த ப்ரீ ப்ராசஸிங்க்கு ஒரு 2-3 விஷயம் தேவை. அதாவது இன்புட் வாங்குற டெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால பஞ்சுவேஷன் டூல் கிட்ட நான் இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொன்ன ஸ்டாப் வேர்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணேன். ஓகே, அது இங்க நான் கொடுக்கல. ஓகே, அது நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா பஞ்சுவேஷன் டூல் கிட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான இன்புட் வேர்டை நான் எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் இருக்கு, எந்த இடத்துல எனக்கு அந்த சென்டென்ஸை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். இதை எப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டோக்கன் அப்படின்னு பண்றதுக்கு, அதாவது டெக்ஸ்ட ஸ்பிளிட் பண்றதுக்கு நான் வேற ஏதாவது யூஸ் பண்ணனா? வேற ஏதாவது யூஸ் பண்ணனா? இல்ல, ஜஸ்ட் ஸ்பிளிட் ஃபங்க்ஷனை மட்டும் தான் நான் கால் பண்ணேன். ஆமா தானே? எஸ் 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 எஸ். சிம்பிள், அவ்வளவுதான். ஆனா இந்த இடத்துல நான் இந்த இடத்துல டோக்கனைஸ் அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு வேர்ட் டோக்கனைஸையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு? எஸ், இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டூல் கிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம டோக்கனைசிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோக்கனைசிங்க நம்மளுக்கு கொடுக்குது. ஒவ்வொரு டோக்கனைசிங் ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒரு மீனிங் நம்மளுக்கு கொடுக்குது. அப்படி மீனிங்க கொடுத்து நம்மளுக்கு இத ரொம்ப ஸ்பெசிஃபைடா சொல்றதுனால நம்மளுக்கு எது தேவையோ, எப்படி நம்மளுக்கு எந்த டோக்கன் தேவையோ அந்த டோக்கன்ஸை மட்டுமே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லுமே பண்ணணும்னாலும் தாராளமா பண்ணிக்கோங்க, வேலை பிரச்சனை கிடையாது. ஆனா எந்த டூல, அதாவது எந்த டோக்கனைசிங்க எப்ப யூஸ் பண்ணணும்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க ஒவ்வொன்றா ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அப்படியேவும் அதுக்குள்ளார டெப்தா இன்னும் போகலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வேர்டு டோக்கனைசிங் அப்படின்னு ஒரு விஷயம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வேர்டு எப்ப வரணும், எதுக்காக வரணும், எது ஈவன் தோ எனக்கு இங்க ஒரு சிம்பிள் நான் கொடுத்துருக்கேன், அது செப்பரேட்டு தான்ப்பா, நான் ஃபாக்ஸை மட்டும் தான் சொல்றேன், எனக்கு இந்த கமா அது செப்பரேட்டா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி வேர்டையும் பஞ்சுவேஷனையும் ஹேண்டில் பண்றதுக்கு இந்த வேர்டு டோக்கனைசர் எனக்கு வேணும். அண்ட் இந்த பஞ்சுவேஷனை கரெக்டா போகணுங்கிறதுக்காக இந்த பஞ்சுவேஷன் டூல் கிட்ட போட்டிருக்கேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ? நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆக்சுவலா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட்ட வச்சுட்டு இந்த வேர்டு டோக்கனைசர் போட்டு இந்த டெக்ஸ்ட்டை போட்டு தாராளமா போகலாம். ஆனா எனக்கு இந்த இடத்துல மெயினா இந்த வேர்டு டோக்கனைசர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எனக்கு சென்டென்ஸ் முடியுது, எந்த இடத்துல சென்டென்ஸ் கண்டினியூ ஆகுது, மெயின்லி ரிலேட்டட் டுவர்ட்ஸ் பஞ்சுவேஷன் என்ன ஏதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இந்த வேர்ட் டோக்கனைசர் பார்க்க வேண்டியது. ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் டவுன்லோட் பண்ணி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நவ் இப்போ பாருங்க, அதே சேம் தான் த குவிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் கமா கொடுத்துருக்கேன் அண்ட் இங்க ஆக்ஸ்ஃபோர்ட் கமான்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ இதோட விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க
வேர்டு டோக்கனைசர் ஆல்ரெடி நான் பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதோட இந்த டெக்ஸ்ட்டை நான் கால் பண்ணுறேன். இதோட அவுட்புட் எனக்கு டோக்கன்ஸாக வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது. அப்படி கொஞ்சம் கவனிங்க. த குவிக் ப்ரௌன் ஃபாக்ஸு கமா செப்பரேட்டாக வருது பார்த்தீங்களா? எஸ் சார், செப்பரேட்டா வந்திருக்கா? எஸ். அப்போ இந்த மாதிரி கமா வர்றதுக்கு மட்டும்தான் இந்த வேர்ட் டோக்கனைசரா, வேற வர்றதுக்கெல்லாம் இது வராதா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டோக்கனைசர் இருக்கு. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் டோக்கனைசிங். டோட்டலா பாத்தீங்கன்னா 10 to 11 அக்கார்டிங் டு லாங்குவேஜ் ஸ்பெசிபிக் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 10 to 11 இருக்கு. எப்பப்பெல்லாம் முடியுதோ அதை நான் ஸ்பெசிஃபை பண்றேன். அப்படி எல்லா இடத்துலையும் நம்ம கவர் பண்ண முடியல அப்படின்னாலும் எல்லாத்தையும் செப்பரேட்டா ஒன்று லிஸ்ட் பண்ணியும் நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் டோக்கனைசர் கரெக்டாக நம்மளுக்கு இங்கே பண்ணிருச்சு. பட் இங்கே தான் நீங்கள் கமாண்ட் சொன்னீங்களே, அப்போ எனக்கு சிம்பிள்ஸ் எதுவாக இருந்தாலும் வருமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்வீட்டை எடுத்து போட்டிருக்கேன். ட்வீட் அபவுட் #NL process @PyCon UK, அப்புறமா ஒரு ஸ்மைலி. இதில் நம்மளுக்கு எப்படி டோக்கன் ஆகும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். எஸ், எல்லாமே ஒரு டோக்கன் வரும். எல்லாமே டோக்கனா வரும். சரி, வாட் அபவுட் இந்த ஹேஷ், இந்த அட் சிம்பல், எனக்கு முக்கியமா இந்த ஸ்மைலி. மேம் ஆஷ் சிம்பிள் அப்புறம் ஸ்மைல் சிம்பிள்லாம் தனித்தனியா பிரிச்சு வந்துரும் மேம். ஓகே, தனித்தனியா வரும் அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்க. எஸ்ஸா? சரி, அப்படியே எக்ஸிக்யூட்டும் பண்ணி பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா எனக்கு ஹேஷ் தனியா வருது, அட் சிம்பிள் தனியா வருது. இது கூட தனியா போனது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனா எனக்கு ஸ்மைலி தனித்தனியா பிரிஞ்சு போச்சு. அது என்ன ஸ்மைலி தனியா பிரிஞ்சது அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட், இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மைலியை வச்சு மட்டுமே எவ்வளோ பெரிய ரிசர்ச்சும் போகுது. இந்த ஸ்மைலி வச்சு மட்டுமே சென்டிமெண்டல் அனாலிசிஸை கொண்டு வரலாம். இந்த ஸ்மைலி மட்டுமே வச்சு அதாவது பாத்தீங்கன்னா எமோஜி போய் எமிட்டிகான் அப்படின்னு போகுது, எமோஷன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு போகுது. இதெல்லாம் ப்ராஜெக்டோட கான்செப்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாக்ட் கான்செப்ட் உங்க கண்ணுல ஏதாவது படுது அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான மாடல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு லைட்டா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கோலன் அண்ட் இந்த பெராந்தசிஸ் ரெண்டுமே அட்டாச்சபிளா வந்தா நான் இதை ஸ்மைல் பண்றேன்னு அர்த்தம். ஸ்மைல் பண்ணி ஒரு அக்செப்ட் பண்றேன். சிம்பிள் ஸ்மைலி அப்படின்னு இதுக்கு பேரும் சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இது ஆக்சுவலா இந்த ட்வீட்டுக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அப்படிங்கும்போது நான் வேர்ட் டோக்கனைசரை யூஸ் பண்றது தப்பு. அதுக்கு பதிலாக செப்பரேட்டா தர் இஸ் அ ட்வீட் டோக்கனைசர் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ட்வீட் டோக்கனைசர் என்ன எனக்கு சொல்ல வருது அப்படியே கொஞ்சம் பாருங்க. எனக்கு ஹேஷ்டேக் அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணுது, எங்க அப்படின்னு அட் சிம்பலையும் நான் கொடுக்குறேன், ஸ்மைலியும் எனக்கு கொடுக்குறேன். அப்போ ட்வீட்டுக்கு மட்டுமே செப்பரேட்டா ஒரு டோக்கனைசரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ப அது எவ்வளவு பெரிய கான்செப்ட், ஆமாவா? சரி, இப்போ இங்க ஒரு ஆடட் விஷயத்தை நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஒன் செகண்ட். ஓகே, ஸோ ஒரு குட்டியோண்டு ஷேரிங் தான். கோவிட் ரிலேட்டடான ஒரு ட்வீட். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டை வந்து வி ஹாவ் டு, அதாவது டைரெக்டாக வந்து நம்ம ட்வீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு கெட் பெர்மிஷன் ஃப்ரம் ஏபிஐ. ஸோ அது மூலமாக ஒரு ஆக்சஸ் கீ அண்ட் கமிஷன் திங்ஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் ட்வீட் வேணும் அப்படிங்கிற எக்ஸாக்ட் விஷயத்தை வி ஹாவ் டு ஸ்பெசிஃபை. அண்ட் அதுக்கப்புறமா தான் அந்த எக்ஸாக்ட் பெர்மிஷன், வாட் இஸ் த பர்பஸ் எல்லாமே சேர்த்து வி வுட் ஜஸ்ட் கெட் தட் எக்ஸ்ட்ராக்டட் ட்வீட். ஸோ அப்படி கிடைச்ச, இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு ட்வீட்டை நாம சும்மா ஒரு ப்ராஜெக்டோட நிறுத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணினோம் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாக்ட் கோவிட் ட்வீட்டை வச்சு அஃப்கோர்ஸ் ஒன்று சென்டிமெண்டல் அனாலிசிஸ், எத்தனை பேர் கோவிட்டை வந்து பாசிட்டிவா நினைக்கிறாங்க, நெகட்டிவா நினைக்கிறாங்க, ஓகேப்பா லாக்டவுன் ஆகுது நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ரெண்டாவது விஷயம், இதே கோவிட் வச்சு
அஃப்கோர்ஸ் ஜியோ டேகிங் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜியோ டேகிங் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் ட்வீட்டு எந்த லொக்கேஷன்ல இருந்து வருது அப்படிங்கிறத வச்சு இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸை இன்க்ளூட் பண்ணி, ஸோ இத்தனை லொக்கேஷன்ல இருந்து பாசிட்டிவிட்டியா பேசுறாங்க, நெகட்டிவா சொல்றாங்க, நியூட்ரலா சொல்றாங்க அப்படின்னு வித் ஜியோ டேங்கிங் வச்சு ஒரு குட்டி ப்ராஜெக்ட். ஓகே. அண்ட் அதே மாதிரி சும்மா ஒரு சின்ன அனாலிசிஸ் மாதிரி ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ப்ரொஃபைல்ல வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரொஃபைல் கெட் பண்றதுக்கு ரொம்ப இஷ்யூ ஆச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு நோ, நம்மளுக்கு ஆக்சுவலாக ஐடி வச்சு தான் தெரியும், அண்ட் அது ஜெண்டர் வச்சு தெரியும், அண்ட் எங்கிருந்து ட்வீட் போடுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சு ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். அப்போ மேல் எல்லாம் எத்தனை பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றாங்க, ஃபீமேல் எல்லாம் எத்தனை பேர் பாசிட்டிவ் நெகட்டிவா இந்த கோவிட பாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம், இந்த எக்ஸாக்ட் ப்ராஜெக்ட் ரொம்பவுமே ஹைலைட்டடா பேசப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்மோகோவிஜிலன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்மசி ரிலேட்டடா அந்த ட்வீட்டை மட்டுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்றேன். இது என்ன பாத்தீங்கன்னா இப்போ நான் டோலோ, பேராசிட்டமால் அப்படின்னு நான் ஒரு ட்ரக் நேம் சொல்றேன் அப்படின்னா இது வந்து பார்மோ ரிலேட்டடா. ஸோ அந்த பார்மோ ரிலேட்டடான ட்வீட்டை மட்டுமே செப்பரேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இது பார்மோ கோவிஜிலன்ஸ், அதாவது ஐ ஆம் அபியூசிங் பார்மசி ரிலேட்டடான ஒரு ட்ரக். அதாவது நான் டோலோ இவ்வளோ நாள் போட்டேன்ப்பா, எனக்கு சைடு எஃபெக்ட் வந்துருச்சு, இது எனக்கு இஷ்யூ ஆயிடுச்சு, எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு, ஸோ எனக்கு இந்த டேப்லெட் சாப்பிட்டதுனால எனக்கு அலர்ஜி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ரொம்பவுமே ஹைலைட்டான விஷயம். இது பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா நிறையவே சொல்லப்பட்ட விஷயம். ஸோ இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல யாரெல்லாம் நெகட்டிவா சொல்லியிருக்காங்க, ஒரு ட்ரக் நேமை சொல்லி நெகட்டிவா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இது என்னன்னா அபியூசிங் இட், அதுதான் கோவிஜிலன்ஸ் அப்படின்னு சொல்றது, பார்மோ கோவிஜிலன்ஸ். ஸோ அந்த நெகட்டிவா சொன்ன விஷயத்தை மட்டுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல ஒரு அனாலிசிஸை நம்ம பண்ணினோம். அண்ட் டுவர்ட்ஸ் த திங் அனதர் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயின்லி எல்லாமுமே நம்மளுக்கு வந்தது இந்த கோவிடோட கீவேர்டு தான். ஸோ கோவிடை வந்து யார் பாசிட்டிவா எடுக்கிறா, நெகட்டிவா எடுக்கிறா, அண்ட் இந்த கோவிட் ரிலேட்டடா எத்தனை பேர் பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆக்சுவலி இங்கே லிஸ்ட் பண்ணதுக்கு இது ஒரு 5 மட்டும் தான். பட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 to 13 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணினோம். ஓகே. சிலது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சில்லியாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம போனது உண்டு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் மட்டும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை மட்டுமே பேஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸை பண்ணலாம். ஸோ இங்கே அந்த பர்டிகுலர் ட்வீட் டோக்கனைசரை மட்டுமே ஸ்பெசிஃபை பண்ணி நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி we have done it. ஸோ இங்கே எகைன் அடுத்து கண்டினியூ கொஞ்சம் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இந்த அட் சிம்பிள்ஸ் வேண்டாம், ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டேக் இட். ஸோ நம்ம பெட்டர் இந்த ஹேஷ்டேகை மட்டுமே வச்சு வெதர் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த பர்டிகுலர் ட்வீட்டை மட்டுமே, டெக்ஸ்ட்டை மட்டுமே எடுக்கலாம், அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயத்துக்கும் நம்ம இங்கே போகிறது உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஸ்ட்ரிப் ஹேண்டில்ஸை ட்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா இது எக்ஸாக்ட் இந்த ஹேண்டிலிங் விஷயம் மட்டும் ட்ரூ ஆகி அதை மட்டும் நமக்கு ஸ்ட்ரிப் பண்ணிடலாம். ஓகே. இந்த டோக்கனைசிங்ல இவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல இது மாதிரி கரன்சிஸை ஸ்பெசிஃபை பண்றதோ டேட்டை ஸ்பெசிஃபை பண்றதோ அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது none other than thing we have to go for word தான். ஸோ இங்க வேர்டை பார்த்தோம் அப்படின்னா எங்கேயாவது இதுக்கு முன்னாடி டாலர்ஸோ பவுண்ட்ஸோ எனிதிங் நம்ம அந்த சிம்பிளை ஸ்பெசிஃபை பண்றோம். தயவு செஞ்சு இது உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டா நான் கொடுக்குறேன், ருபீஸ்க்கு என்னவாகுதுன்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான கரன்சிக்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போதோ இந்த இடத்துல டேட் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத ஒரு நிமிஷம் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெராந்தசிஸ் செப்பரேட்டா வந்துருச்சு. ஓகே. ஆனா இந்த இடத்துல கரன்சி சேர்ந்து தான் வருது. இந்த இடத்துல 19th அப்படிங்கிற டேட் சேர்ந்து தான் வருது. ஆமாவா? ஆமாவா? ஸோ இது எல்லாமுமே அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமுமே அண்டர்ஸ்டாண்டிங் வித் டோக்கனைசிங், வேர்ட் டோக்கனைசிங். ஸோ ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி கிட்டத்தட்ட 10 to 12 டோக்கனைசிங் இருக்கு. ஒவ்வொரு டோக்கனைசிங்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வரும்போது நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன்.
ஓகேவா? சரி, இப்போ ப்ரீ ப்ராசஸிங்க்கு எங்க எங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் வி ஹாவ் ஒன் மோர் திங், ஸ்டெம்மிங். அப்படியே ஸ்டெம்மிங் எதுக்காக நான் ஸ்பெசிஃபை பண்ணேன் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டெம்மிங் எதுக்காக நான் சொன்னேன்? பேக் டு ஃபார்ம் வாங்க. ஐஎன்ஜி அந்த மாதிரி. Find ஓகே, the root சூப்பர். word. அதாவது நம்மளுக்கு ரூட் வேர்ட் என்னவோ அந்த ரூட் வேர்டை வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற சஃபிக்ஸ் ஆன அந்த ஐஎன்ஜி, ஐஒய், அது மாதிரி எல்ஒய், அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு, எப்படி நம்மளுக்கு அதை ஸ்ட்ரிப் பண்ணிட்டு நம்மளுக்கு கொடுக்கறது தான் இந்த ஸ்டெம்மிங். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஸ்டெம்முக்காக நாம இங்க போர்ட்டர் ஸ்டெம்மர் அப்படிங்கிற விஷயத்த பேக்கேஜிங் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் தானான்னு கேட்டா இல்ல. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இங்க என்ன எக்ஸாக்டா ரூட் வேர்டா இருக்கு, என்ன ரூட் வேர்டா இருக்கு? Have. ஹேவ்ங்கிறது ரூட் வேர்டா? எஸ்ஸா? சரி, Yes, அவுட்புட் ma'am. என்ன வரும்? HAV. ஹெச்ஏவி. ஹெச்ஏவி மட்டும் வருமா? பாரி, ஒரு நிமிஷம் அப்படியே HAV. பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹேவ் அப்படிங்கிறது முழுமையா நம்மளுக்கு வருது. இந்த இடத்துலயும் ஹேவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. ஆனா லாஸ்ட் ஒன் ஹேட். லாஸ்ட் ஒன் என்னது? ஹேட். Had. ஸோ இந்த இடத்துல ஏன் ஹேவ், ஆக்சுவலா இதோட பாஸ்ட் டென்ஸ் ஹேவ் தான். இதோட பாஸ்ட் டென்ஸ் ஹேவ் தான் இல்லையா? ஏன் ஹேட் வருது? The context தெரியாது, மீனிங் தெரியாது. மீனிங் Stemming Stemming வந்து வந்து more of ஸ்டெம்மிங் வந்து எனக்கு ரூட் அதோட வேர்டும் verb மட்டும் தான். அதோட Odd deletion. சஃபிக்ஸ மட்டும் தான் பார்க்கும். அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாக்ட் ஹேவா ஹேடாங்கிறது நம்மளுக்கு லெமன்டைசேஷன் Lemony. பார்ட் ஆஃப் ஸ்பீச் அங்கதான் வருது. சரி, ஓகே, இப்போ இங்க வாங்க. ஃபிஷிங், ஃபிஷ், ஃபிஷர், ஃபிஷஸ், ஃபிஷ்டு. இப்ப சொல்லுங்க, Fish தான் எல்லாத்துலயும் Fish வரும். தான் எல்லாத்துக்கும். எல்லாத்துலயுமே fish தான் வருமா கணேஷ்? எல்லாத்துக்கும் Yes, ஃபிஷ் தான். எல்லாத்துலயுமே ஃபிஷ்ஷா? ஆமாவா? எக்ஸிக்யூட் பண்ணிட்டுமா? Yes, ma'am. yes, yes. மணிவேலுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் ஆன்சர் இருக்கா? இல்ல. No, 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 ma'am. No. ஆனா தப்பு. ஏன்னா ஃபிஷிங்கிறது ஃபிஷ்ஷை பத்தி தான், நம்ம அந்த ஒர்க்கை பத்தி தான் சொல்றோம். ஆனா ஃபிஷருங்கிறது ப்ரொஃபஷனல், அந்த பர்சனோட ப்ரொஃபஷனல் சொல்றோம். ஃபிஷர், ஹீ இஸ் அ ஃபிஷர் அப்படின்னு. ஸோ அந்த இடத்தில் இட் இஸ் நாட் அ ஸ்டெம்மிங் ஃபங்க்ஷனாலிட்டி. மற்றது எல்லாத்துமே நம்மளுக்கு ஸ்டெம்மிங்கோட விஷயத்துல வருது. இந்த இடத்துல அந்த வேர்டு புரிஞ்சுகிட்டு நம்மளுக்கு பேசுது. அதுவே ஒரு வேர்டு மேம், அதுவே ஒரு ரூட் வேர்டு. ஆமா, ஃபிஷர் அப்படிங்கறது ஒரு வேர்டு, இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலை பத்தி சொல்ற விஷயம். சோ அதனால இந்த இடத்துல ஸ்டெம்மிங் ஆகல. சரி, இப்ப அதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறேன். நான் சொன்னது பார்ட் ஆஃப் ஸ்பீச். என்ன மாதிரியான வேர்பு, வெதர் இட் இஸ் அ வேர்ப் ஆர் அ நவுன் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ்ல சொல்றீங்களா அப்படிங்கிறது. இப்போ இங்க பாருங்க, ஐ ஜஸ்ட் மேக் இட், எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு லெமன்டைசருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வேர்ட்நெட் லெமன்டைசர். டைரக்டா உங்களுக்கு இது வரல அப்படின்னா இந்த மாதிரி என்எல்டிக்கு வேர்ட்நெட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அப்புறமா வேர்ட்நெட் லெமன்டைசர்ஸ் கொடுங்க. ஸோ திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் இந்த நார்மலைசேஷன்ல தான் நம்மளுக்கு கீழே வருது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வேர்ட்நெட் லெமன்டைசரை நான் வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹேவிங்க்கு ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அ வேர்ப். அதே பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை நான் வேர்ப் அப்படின்னு இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா அதை கொஞ்சம் நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன். அப்படி சொல்லும் போது இந்த ஹேடு எனக்கு ஹேவ் ஆயிடுது. இப்ப புரியுதுங்களா? அண்ட் அதே சமயத்துல இங்க இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன், ஒரு நிமிஷம் கவனிங்க. ஸோ இந்த இடத்துல இது எல்லாமுமே வேர்பு தான், ஆனா நம்மளுக்கு ஃபிஷர் அப்படிங்கிறது நான் ப்ரொஃபஷனல்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இது நவுன்ல தான் வரும். அண்ட் ஈவன் தோ நம்ம இதை ஸ்பெசிஃபை பண்ணும்போது நவுன் அப்படின்னு சொல்றதுனாலையும் இங்க நம்மளுக்கு ஃபிஷர், எக்ஸாக்டா அது ஃபிஷர் தான். ஓகே, ஈவன் தோ நம்மளுக்கு மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வேர்ப் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் when you just understand about this lementizer. Okay, last இதுக்கு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். am, is, was verb சொல்லியிருக்கேன்.
எஸ் எஸ் ஓகே, ரொம்ப கிராமட்டிக்கலாக நம்ம போகிறோம். பட் எனிஹவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பி. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் த வேர்ப் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ இதை வந்து தயவு செஞ்சு எங்கேயாவது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தமிழில் கிடைச்சதுன்னா இன்னும் இன்னும் ரொம்பவுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. லெட் வி ஜஸ்ட் ஹேவ் அ டிஸ்கஷன். ஓகேங்களா? ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து நாம இதோட இந்த எக்ஸாக்ட் ப்ரீ ப்ராசஸிங்கோட நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு வி ஜஸ்ட் கோ ஃபார் ஃபியூச்சர் இன்ஜினியரிங் ஆன் டெக்ஸ்ட் டேட்டா. ஓகே, நவ் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ வரைக்கும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணது, டிஸ்கஸ் பண்ணது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஸா? எஸ் 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 ஓகே எஸ் எஸ் மேம். எஸ் மேம். மேம் சின்ன டவுட் மேம் அதில். இப்போ சொல்லுங்க நம்ம ஷாலினி. எலிமெண்ட் இல்லை இப்போ நம்ம NLP பண்ணுறப்ப நம்ம வந்து கிராமரையும் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக நம்ம எதனா பில்ட் பண்ணான்னா ஆமா, இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமனா எல்லா இடத்துக்குமே புரியுற மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ்ல நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஓகேங்களா? நான் அது நான் திருப்பியும் சொல்லியிருக்கேன். தமிழ் அப்படிங்கும்போது இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல இங்கிலீஷ்ல வந்து ஒன்லி 26, தமிழ்ல வந்து 240, இது எல்லாம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. ஆனா இந்த 26லயும் பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டா இந்த வேர்டு ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், மிட்ல வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அண்ட் லாஸ்ட்ல வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிற ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அப்படி இருக்கும்போது இந்த 240+ வேர்ட்ஸுக்கு எவ்வளோ இருக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ சன் அப்படின்னு நான் வாயில சொல்றேன், அதே SUN சொல்லலாம், SON சொல்லலாம். ஸோ இது வந்து ப்ரொனவுன்சியேஷன்ல தான் டிஃபர் ஆகுது. ப்ரொனவுன்சியேஷன்ல மட்டும்தான் ஒன் ஆகுது. ஆனா இந்த இடத்துல வேர்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபர் SUN SON. ஆனா இப்போ நம்ம குட்டியூன பார்த்தோமே அடி அப்படிங்கிறது, அடி அடிதான். ஆனா அஃப்கோர்ஸ் ஷர்மிளா சொன்ன மாதிரி லயன் ஒரு அடி இல்ல அப்படின்னு இல்ல, மெஷர்மெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த லைனும் டிஃப்ரெண்ட், மெஷர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட். ஒரு அடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க சம்வேர். அஃப்கோர்ஸ் அண்ட் அடிமேல் அடி வைக்கிறது, ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க, அடிக்கிறது, ஸ்லாப்பிங். ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் பார்க்கும்போது வெறும் அடிதான் இவ்வளோ மீனிங்ஸ் கொடுக்குதான்னு கேட்டா ஆமா. ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா நம்ம தமிழ்ல நிறைய விஷயம் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் நம்ம ரிசர்ச்னு எடுத்துட்டு போனா எவ்வளவோ பண்ணலாம். லெட் வி டிஸ்கஸ் ஃபோரம்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ், என்ன மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷனல், அதுவும் இப்போ கரண்டா இருக்கிற இந்த இவ்வளோ டெக்னாலஜிஸ்ல நான் ஆல்ரெடி இங்க சொன்ன மாதிரி என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னு பாருங்க. என்னெல்லாம் இங்க இருக்கு. டிரான்ஸ்லேஷன், சம்மரைசேஷன், நேம்ட் என்டிட்டி, ரிலேஷன்ஷிப் எக்ஸ்ட்ராக்ஷன், ஸ்பீச் ரெகனைசேஷன், டாபிக் செக்மெண்டேஷன், இது எல்லாமுமே தமிழ்ல இருக்கான்னு கேட்டா அவ்வளோவா இல்லை. ஈவன் நான் ஸ்பீச் ரெகனைசேஷனும் நிறைய பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்பீச் ரெகனைசேஷனும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வரைய அவ்வளோ அவ்வளோ ஆஹா ஓஹோங்கிற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாது. கொடுத்தது வெளியே வந்துச்சா ஓகே, கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணுதா, ஸ்பீச் ரெகனைஸ் பண்ணுதா, ஓகே ஃபைன், அந்த இதை வச்சு அப்படியே அந்த ப்ராஜெக்ட் விடுவோம், அந்த மாதிரி தான். ஸோ கைண்ட்லி தயவு செஞ்சு எல்லாமே கொஞ்சம் டெக்கீஸ், எல்லாமே கொஞ்சம் லெட் வி ஜஸ்ட் கெட் டுகெதர். இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். லெட் வி ஜஸ்ட் மேக் அ ப்ராஜெக்ட்ஸ் இன் கம்பைன். ஓகேங்களா? ஷூர் மேம். ஓகே, யாருக்கு ஏதோ டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இருந்துச்சுன்னா போடுங்க, ஃபோரம்ல போடுங்க. லெட் வி ஜஸ்ட் டிஸ்கஸ் ஆர் எஸ் நாளைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரைட். ஃபைன்.